நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. 8 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன் வணக்கம். செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராக அருண் தம்பராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் 8 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. விஜயகுமார் IAS அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் இண்டஸ்ட்ரியஸ் டிபார்ட்மெண்டாக பணியாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அருண் ராய் IAS அவர்கள் உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக தற்போது பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சுப்பையன் IAS ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினுடைய செயலாளராக தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜெயா IAS சீஃப் ரெசிடென்ட் கமிஷனராக தற்போது பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய நியூ டெல்லி அந்த ஹவுஸில் இருக்க தமிழ்நாடு ஹவுஸில் அவர் பணியாற்ற சொல்லப்பட்டிருக்கிறது. சண்முகம் IAS பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டூரிசம் கமிஷனராகவும் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய MD-யாக பணியாற்றுவார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அருண் தம்பராஜ் அவர்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய கூடுதல் செயலாளராக பணியாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இளம்பகவத் IAS சேலம் மாவட்ட ஆட்சியராக பணியமர்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியராக இருந்தார். தற்போது அரசினுடைய செயலாளர் பதவிக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இளம்பகவத் IAS சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிருந்தாதேவி IAS கலை மற்றும் கலாச்சாரம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் துறைக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உமாநாத் IAS பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சேர்மன் மேனேஜிங் டைரக்டராக தற்போது நியமிக்கப்படுகிறார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றதாக பல்வேறு IAS IPS பணியிட மாற்றம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் உயர்கல்வித்துறையில் ஏற்கனவே செயலாளராக இருந்த சங்கர் IAS அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக புதிதாக மற்றொரு அருண் ராய் என்கிற IAS தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையை பொறுத்த வரைக்கும் அருண் தம்பராஜ் துறையினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விஜயகுமார் IAS அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக இண்டஸ்ட்ரியஸ் டிபார்ட்மெண்டிற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அருண் ராய் IAS உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சுப்பையன் IAS ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினுடைய செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எட்டு IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர். சார் வணக்கம். உயர்கல்வித்துறை செயலாளராக அருண் ராயை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் 8 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் விஜயகுமார் IAS அருண் ராய் IAS சுப்பையன் IAS ஜெயா IAS சண்முகம் IAS அருண் தம்பராஜ் IAS இளம்பகவத் IAS மற்றும் பிருந்தாதேவி IAS என 8 IASகள் தற்போது அவர்கள் இருந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு புதிதாக அவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விஜயகுமார் IAS அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக இண்டஸ்ட்ரியல் தொழில்துறையில் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அருண் ராய் IAS உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சுப்பையன் IAS ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினுடைய செயலாளராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜெயா IAS சீஃப் ரெசிடென்சியல் கமிஷனராக தமிழ்நாடு ஹவுஸ் புதுதில்லியில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சண்முகம் IAS டூரிசம் கமிஷனராக செயல்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய மேனேஜிங் டைரக்டராக பணியாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சண்முகம் IAS அவர்கள் தமிழ்நாடு டூரிசம் கமிஷனர் மற்றும் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய MD-யாக பணியாற்றுவார் என அவருடைய அந்த பணிமாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அருண் தம்பராஜ் IAS பொறுத்த வரைக்கும் செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் கூடுதல் செயலாளராக தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய கூடுதல் செயலாளராகவும் பணியாற்றுவார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இளம்பகவத் IAS பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிருந்தாதேவி IAS அவர்கள் டைரக்டர் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் துறைக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஆட்சியராக பணியாற்றி வந்தவரை தற்போது பணியிட மாற்றம் செய்து அவருக்கான பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இளம்பகவத் IAS அவர்கள் பணியாற்றுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. உமாநாத் IAS அவர்களுக்கான பொறுப்பை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக உமாநாத் IAS அவர்கள் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இதில் 8 IAS அதிகாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான துறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு பதவி வழங்கப்பட்டு அவர் செயலாளராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் காலியாக இருக்கக்கூடிய IAS மாவட்ட ஆட்சியர் பதவிக்கு இளம்பகவத் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றதாக பல்வேறு துறைகளில் தலைமை செயலாளர்கள் மற்றும்
துறை சார்ந்த கூடுதல் செயலாளர்களுடைய பணி நியமனம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் கிட்டத்தட்ட 9 IPS பணியிட மாற்றம் என்பது நடைபெற்றிருந்தது. தற்போது IAS பணியிட மாற்றம் என்பது தமிழக அரசால் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.